தாகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். ஒரு தாகம். வறண்ட நிலத்துல, வறண்டு போன பாலை நிலத்துல தண்ணியை ஊற்றும் பொழுது அந்த தண்ணி எவ்வளவு வேகமா இழுக்கப்படுகிறதோ அப்படி தேவ சத்தத்தின் மீது தேவன் என்ன வேலை சொல்லுவார், என்ன வேலை சொல்லுவார், அடுத்து என்னை எப்படி பயன்படுத்த போறாரு, இன்றைய தினத்துல தேவன் என் கூட என்ன பேச போறாரு, இன்றைய தினத்துல தேவன் என்னை கொண்டு என்ன சித்தம் வைத்து இருக்கிறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அந்த தியாகம் இருக்கணும். அல்லேலூயா. யாரோ ஒருவர் உங்களை பிடித்து தள்ளி கொண்டே இருப்பார்களானால் அது தவறு. எனக்கு தாகம் வேண்டும். அல்லேலூயா. தாகம் வேண்டும். தம்பி சபைக்கு போ, தம்பி ஜெபம் பண்ணு, தம்பி பைபிள் வாசி, தம்பி நல்லவனா இருன்னு உன்னை தள்ள 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 அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. தாகம் வேணும். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் நான் மாறணும், இன்னும் நான் பரிசுத்தப்படணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும். தாகம் இன்னும் 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 இன்னும்ங்கிறத தாகம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் என்கின்ற அந்த எண்ணம் வேணும். அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். வேகம் இருந்தா போதாது, தேவ சித்தம் செய்யறதுக்கு தாகம் இருக்கணும். எனக்குள்ள தாகம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தவிப்பு, ஒரு தாகம், அல்லேலூயா, ஒரு துடிப்பு தேவனுக்கா